அம்மா உங்கள் கதையை தான் தாய் கிழவி படமாக எடுத்திருக்காங்களா? இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? நல்லா இருக்கு. அந்த டயத்தில் உங்களுக்கு உதவின்னு யாருமே செய்யலாங்கம்மா? கடவுளுடைய முருகன் காப்பாத்துறாரு. இப்போ உங்கள் அப்பா தான் கேரக்டர் ராதிகா நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பராக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சீன்லாம் எங்கள் அப்பா தான் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் எல்லாரும் அழுதுட்டான். உண்மையிலே ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு கழிச்சு இப்போதான் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கும் அனுபவம். நல்ல படம். ரொம்ப பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. நிறைய அழுதுட்டு வாழ்க்கையில் நம்ம அம்மாவா எல்லாரும் பட்ட கஷ்டங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அம்மா உங்கள் பேருங்கம்மா? தாய். அம்மா உங்கள் கதையை தான் தாய் கிழவி படமாக எடுத்திருக்காங்களா? இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? நல்லா இருக்கு. இப்போ உங்கள் வாழ்வியலில் பல்வேறு கஷ்டங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க. எத்தனையோ. எப்படிங்கம்மா உங்களுடைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டம்? அப்போவெல்லாம் உருண்டை வாங்கி கஞ்சி கரையண்டு உருண்டை வாங்கி சாப்பிடுவோம். பொழத்தை எப்படியோ பொழைச்சிட்டோம். உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 7 ஆம்பளை ஒரு பொம்பளை. இப்போ அவ்வளோ பேர்த்த நீங்கள் வளர்க்குறதுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க. கூலியால் தான் போட்டேன். நான் வேலைக்கு போயிடுவேன். வியாபாரத்துக்கு 2 ஆள் வேலையாளுக்கு தான் பார்த்துச்சு. அத்தனை பேர்த்த வளர்க்குறதுக்கு நீங்கள் பல்வேறு கஷ்டங்கள் பட்டீங்கம்மா. அதை எப்படி கடந்து வந்தீங்க அந்த டயத்தில்? கடந்துட்டு நைட்டு மதுல வியாபாரம் பண்ணுவேன். சும்மா இல்லை. சரிங்கம்மா. ஆச்சு 10 காசு கடை வாங்க மாட்டேன். சரிங்கம்மா. உள்ளதை வச்சு குளத்து வீடு வாங்கி வாதை வாங்கி பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாங்கள் போட்டு கட்டி கொடுத்தோம். நல்லா இருக்குது. உங்கள் சொந்த பந்தங்களாம் என்னம்மா அப்போதைக்கு உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா? அதெல்லாம் யாரும் செய்யலை. பூராமே இல்லாதது. அந்த காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சவா சம்பாதிச்சு என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. சும்மா அவங்க வாட்டில் சாதியை தைச்சிக்கிட்டு எருவை தட்டிக்கிட்டுவாங்க. நான் போய் வியாபாரம் பண்ணுவேன். என்ன வியாபாரம் பண்ணுவீங்கம்மா? கடலை, மாங்காய், நெல்லிக்காய். ஓ, இதெல்லாம் விற்பீங்க. அப்படி தனியாக நீங்கள் வேலை செய்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையாங்கம்மா? கடை வாங்கினேன். ஆமாம். இப்போ உங்கள் பசங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? நல்லா இருக்கு. அதெல்லாம் என் மக்க பூரா நல்லா இருக்கு. நல்லா வேற பேச்சு எல்லாம் பார்க்கும். உங்களுக்கு இப்போ எத்தனை பேரு? சும்மா வாங்க வாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு கஷ்டங்களை கடந்து வந்தீங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு உதவின்னு யாருமே செய்யலாங்கம்மா? கடவுளுடைய முருகன் தான் காப்பாத்துறாரு. அதைத்தான் சொல்லுவேன் நான். என் முருகன் தான் காப்பாத்துறாரு. உங்கள் ஹஸ்பண்டு என்ன வேலை பார்த்தாங்கம்மா? அவரு அவர் வாட்டில் போயிட்டாரு. அம்மா, இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமா? இப்போ ஸ்க்ரீனில் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ உங்கள் கதாபாத்திரம் ராதிகா நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. அந்த கோவமா பேசும்போது, அந்த கோவமா சண்டை போடும்போது அதை நீங்க ஃபீல் பண்ணீங்களாம்மா? நம்மளும் இப்படிதான் இருந்தோமா அப்படின்ட்டு? ஆமா, அப்படின்னா தானே பொழைக்க முடியும். அர்த்தம் எப்படி பொழைப்ப? ஆமா. ராதிகா நடிச்சது உங்களுக்கு பிடிச்சதுங்களா? நல்லா இருக்கு. அந்த சில சென்டிமெண்ட் சீன்லாம் சொல்லியிருந்தாங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு தாய் கிழவின்றது உங்களை வச்சு எடுத்திருக்காங்க. இது உங்ககிட்ட இந்த கதையை பத்தி உங்ககிட்ட பேசினாங்களாங்கப்பா? எப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்களா? அதை பத்தி நீங்க சொன்னீங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றத நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? ஒரு பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? எத்தனை மரத்துல வந்தாலும் தண்ணி விட்டுக்கே இருக்கணும். அம்மா தோழியை நம்ம பார்த்துக்கே இருக்கணும். எந்த அளவுக்கு உறுதியோட பெண்கள் இருக்கணுங்கம்மா? நல்ல உறுதியா கெட்டியா இருக்கணும். 7 பொம்பளையும் நல்ல வதையா, மருமக நல்ல வதையா, மக்கள் நல்லது, பேர பேச்சு எல்லாம் நல்லவங்க. பேர முதற்கொண்டு பேச்சு முடிச்சு எல்லாம் நல்லா. இன்னைக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நான் நல்லா வச்சுக்கிடுவேன். அவங்கள இங்கே நல்லா வச்சுக்கிடுவேன். பழைக்கணுங்கம்மா. இப்படி இருக்குது. காதை சிந்தாத. நாங்கெல்லாம் கண்ணை குத்தி சம்பாரிச்சது.
உறங்காம உறங்குறது நைட்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? கோடிக்கணக்கு கூட எண்ணுவே ஆ, படிக்கல. இப்ப நீங்க படிக்கல, இப்ப இந்த மாதிரி எழுத்து பூரா தெரியும், ஆனா எழுத தெரியாது. தெரியாது. அப்ப நீங்க படிக்கலைங்கம்மா, எப்படிங்கம்மா இந்த வேலையெல்லாம் பாத்தீங்க நீங்க? என் திறப்பதப்பா, ஆ, மனசுக்குள்ள திறமை தெரியும் செய்யலாம். இந்த காசு பணம் வர பழகிக்கிட்டா பாக்குறேன். இந்த காசு பணம் வர சொல்ல எப்படி நீங்க அதை பாப்பீங்க? பார்த்துருக்கேன். பேர் மலைச்சாமலே. ஓகே. படம் நல்லா இருந்துச்சு. பாட்டி அவ நல்லா வருது. பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி அவன் பாட்டி தான் வேணும் உங்களுக்கு. சரி, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க உங்க வாழ்வியல் சொல்றீங்க, இப்போ படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? என்ன ஃபீல்? பாட்டி இறந்துட்டாங்க ஃபீலிங் இப்போ மாதிரி வருது. பாட்டி இல்லைன்னு தோணுது. பாட்டிக்கு நீங்க வந்து மூத்த மூத்த பையன். ஆமாம். உங்க பேருங்க? மலைச்சாமி. மலைச்சாமி. இப்போ உங்க கதாபாத்திரம் படத்துல பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? பழசுல ஞாபகம் வருது. இப்போ இருந்தால் நல்லா சந்தோஷமா இருக்கு. ஆனால் அவங்க இல்லை, அதனால. படம் காமெடியில் எப்படி இருந்துச்சு படத்துல? காமெடி நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. ஓகே. இப்போ உங்க ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் தான் எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது? பிடிச்சிருக்கு. ஓகே. சரி, படம் சூப்பரா இருக்கு. எங்க ஆத்தா தான் பவுன் தாய். சரி. அவங்களோட ரியல் ஸ்டோரியை தான் அப்படியே எடுத்திருக்காங்க. ஓகே. மொத்தம் அவங்க ஃபேமிலியில் 7 பேர் ஆம்பளை ஆளு, ஒரு பொண்ணு. எங்க அத்தை பேர் தான் பரமேஸ்வரி. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பையன். சரி. அந்த ரியல் தான் அப்படியே எங்க அத்தையை பார்த்ததுல இந்த இதுல வந்துட்டு நாங்க பாக்குறோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இதை வந்துட்டு இந்த இது மூலமா வந்து அவங்க கேரக்டர் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எமோஷனலா இருந்துச்சாதான் எங்க அத்தையை பார்க்காது இதுல வந்துட்டு பாக்குறோம். அவங்க கேரக்டர் வந்துட்டு என்ன அமைதியா இருப்பாங்க, வாய் பேச மாட்டாங்க. ஸோ இதுல வந்து அவங்கள காட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கு, எமோஷனலா இருந்துச்சு. ஓகே. இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணும்? மருமக சுள்ளி கேரக்டர் இருக்காங்களே, அவங்களோட ரியல் கேரக்டரோட ஆள் வந்து பரமேஸ்வரி. படம் உங்களுக்கு பிடிச்சதுங்களா? சூப்பரா இருக்கு. ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். எமோஷனலா பாக்குறது. பொண்ணுங்க வந்து எப்படி இருக்கணும், எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அதான் சொல்லுவாங்களா, ஆம்பளை சரியில்லாட்டினாலும் பொம்பளை வந்துட்டு சேர்த்து வச்சாதான் அடுத்து வந்து நம்ம ரன் பண்ண முடியும் ஃபேமிலி லைஃப். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து தாய் கிழவி இப்போ உங்க படம் வந்திருக்கு. இப்போ உங்களுடைய உறவினர்கள், உங்க நண்பர்கள் அவங்களாம் என்ன சொல்றாங்க? எல்லாருமே வந்திருக்கோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து நேற்று வர முடியாதனால இன்னைக்கு வந்திருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே. அதாவது இந்த படம் வந்து என்னன்னு கேட்டால் எங்கள் குடும்பமாக இது. அதாவது வந்து அண்ணன் தம்பி 3 பேர் நாங்கள். எங்கள் அம்மா அப்படி தான் பார்த்தோம். அதில் வந்து நான் செல்வம்ன்ற கேரக்டர் நான் தாங்க அதில் கடைசி பையன். அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் எங்கள் அண்ணங்க வந்து பார்க்கல, நான் பார்த்தேன். இதை பார்க்கும்போது அந்த படத்தை நாங்கள் செஞ்ச மாதிரியே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. படத்தில் அருமையாக இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை மதுரை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டோம். அதை கத்தூரமாக கொண்டு வந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படம் இனிமேல் யாரும் எடுப்பாங்களான்னா வாய்ப்பு இல்லை. இன்னொரு பாரதி ராஜான்னு நான் டைரக்டர் தான். பாரதி ராஜா வந்து பீரியட் முடிஞ்சாலும் ஒரு ரூபத்தில் வர்றாரு இன்னைக்கு கேட்டால். அப்படி இருக்கு. உங்களோட வாழ்வியல் எடுத்திருக்காங்க. உங்க கேரக்டர் எப்படி இருக்கு படத்துல பார்க்கும்போது? எங்க கேரக்டர் வந்து நான் பார்த்த மாதிரியே இருக்கானா, இருந்தாலும் எங்கள் கடைசி பிள்ளை நான் வீட்டில் அதே மாதிரி அந்த கேரக்டர் கொண்டு வந்தாங்க. பார்க்கும்போது நான் அது இப்படி ஒரு படமாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கனவோட நினச்சிருக்க போது இப்படி ஒரு கதையை கொண்டு வந்து எடுத்துருக்காங்க. உண்மைக்கு அந்த டைரக்டர் நான் சொல்கிறேன், அவர் தான் பாரதி ராஜா, அடுத்த பாரதி ராஜா. உண்மைக்கு சூப்பர். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அவங்க பாட்டி? எனக்கு எங்கள் அப்பத்தா கதை மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சரி. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அப்பத்தா வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு, எப்படி மறைஞ்சிச்சு, குடும்பத்தாளு சொந்தக்காரங்களாம் எப்படி பண்ணாங்க, அதை வந்து அப்படியே தத்ரூபமாக படமாக எடுத்து சூப்பராக தேட்டரில் காமிச்சிருக்காப்புல. இது எல்லாருக்கும் நடக்குமா என்னன்னு தெரியல. இந்த படத்தில் எத்தனை பேர் பார்த்து அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றது வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. ஏன்னா மதுரை சைட்லாம் படம் இந்த மாதிரி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நிறைய அந்த மாதிரி அந்த ஒரு வித்தியாசமான படமாக தானே எடுக்கிறாங்க. மதுரை சைடு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி எடுத்து சூப்பராக எடுத்து காமிச்சிருக்காப்புல டேரக்டர். நம்ம மதுரைக்காரரு செல்லூர்காரரு சூப்பராக எடுத்திருக்காப்புல. சிங்கிள் லாக் கிடையாது படத்தில். நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். மதுரைக்காரையும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்க்கணும். இந்த சவுடி கிழவில வாழ்நாள் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி கதை கொண்டு போனாங்க, சொந்தக்காரங்களும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க சொத்துக்கு, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் அப்பா தான் கரெக்டாக ராதிகா நடிச்சிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பராக இருக்குது. நானும் நினச்சி கூட பார்க்கல. அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சீன்லாம் எங்கள் அப்பா தான் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் எல்லாரும் அழுதுட்டான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடந்துருக்குல்ல, நடக்காமலாம் அழுக வராது, நடந்துருக்கு.
சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரியலாக பக்காவாக இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி சந்தோஷமா உங்க ஃபேமிலி உங்க வாழ்க்கையில எடுத்திருக்காங்க படமா? ஆமா, அது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இது நம்ம வாழ்க்கையில் நடந்தது வந்து படமாக பார்க்கும் போகும்போது பயங்கரமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் நடந்து போய்கிட்டே இருக்கோம். அதை படமா தேட்டரில் அது போய் பார்க்க போகும்போது வித்தியாசமா இருக்குது. சொந்தக்காரங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத. உங்க உறவினர்கள் என்ன சொல்றாங்க இந்த படத்தை? எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு. நான் தான் முதல்ல பார்க்க வந்தேன். அப்புறம் வீட்டால் எல்லாருமே கூட்டு கொண்டு வாங்க, நம்ம கதையை தான் எடுத்திருக்காங்க, எப்படி இருக்குன்ட்டு தேட்டரில் பாருங்க, நமக்கு நடந்தது வேற, தேட்டரில் போய் பாருங்கன்றீங்க. பார்த்து சூப்பராக இருக்குன்ட்டு போயிட்டாங்க. இது வந்து எங்க அம்மாச்சி. அந்த படத்துல அந்த சுருளி கேரக்டர் நடிச்சவங்க தான் எங்க அம்மா தான். ஆத்தாவோட பிள்ளையோட மகன் நான். நல்லா இருக்கு. ஆத்தாவை ரியலா எப்படி பாக்குறோமோ அப்படியே தான் இருந்துச்சு ஸ்கிரீன்லயும். நல்லா இருக்கு. உங்க கேரக்டர் நீங்க படத்துல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அம்மா கேரக்டர் அழுகதான் வந்துச்சு. எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாவையும் திரும்ப நான் ரியலா பாக்குற மாதிரி எங்க அம்மா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. உங்க ஃபேமிலியை பத்தி எடுத்திருக்காங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரெண்டாவது தடவை வந்து பாக்குறேன், நல்லா இருக்கு. ஓப்பனிங்க்கு வந்தோம், இப்பயும் வந்திருக்கோம். இவங்க தான் கொள்ளு பேத்தீங்களா இந்த பாப்பா? சரி சரி சரி. மக பேரே அவங்க சுருளி கேட்டிருக்காங்களா, அவங்களோட பேத்தி கணக்கு வருவாங்க. கொல்லிக்கு சுருளிக்கு பேத்தி இவங்க கேரக்டர் வந்தா. அப்படிங்களா? கொல்லு பேத்தி. ஓகே. இப்போ உங்க குடும்பமா வந்து நீங்க படம் பாக்குறீங்க, உங்களோட வாழ்வியல் எடுத்திருக்காங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? அதாவது ஒருத்தவங்க கேரக்டர் எப்படி நம்மளுக்கு தனித்தனியா இருந்து பார்த்துப்போம். இது வந்து ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே. அது நல்லா சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து மருமகத்துல எப்படி நடந்துக்குவாங்க? இவங்க வந்து பாசமா தான் இருப்பாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இப்படிதான் பொழைக்கணும் வைக்கணும் சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகே. இப்ப அந்த படத்துல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, பெண்கள் எப்படி இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதான் கரெக்ட். ஏன்னா அப்ப இருந்து இப்ப வரையுமே ஆம்பளை இதா இருந்தாலும் பொம்பளை கையில 4 காசு இருந்தாதான் மதிப்பு. ஆம்பளைக்கு அதான் மதிப்பு. கையில பொம்பளை ஆள் கையில காசு ஆட்டினா ஆம்பளைக்கு மதிப்பு இருக்காது. ஏன்னா நம்ம பொம்பளை ஆள் தான் சிக்கனமா இது பண்ணி குடும்பத்தை ரன் பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து இனி வர ஜென்ரேஷனுக்கும் அதான். கேர்ள்ஸ் கையில எப்பவுமே அமௌண்ட் இருக்கிறது பெஸ்ட் இனி வர ஜென்ரேஷன். மக்கள் வந்து கூட்டமா அந்த படத்தை வந்து பார்க்க வர்றாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி என்ன தோணுது? ஹாப்பியா இருக்கு. நம்ம ஆத்தா படத்துல ஒரு கதையை வந்து இப்படி படமா எடுத்து இதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்கன்றது சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஓகே. படம் எப்படி இருக்குங்க? உங்களுக்கு பிடிச்சதுங்களா? ராதிகா நடிப்பு எப்படி இருந்தது படத்துல? மிரட்டி விட்டாங்க. மெயினா எப்படி சொல்லியிருந்தாங்க படத்துல? எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலியா நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு பிடிச்சதுங்களா? செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. படம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுங்களா? செம்மையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுங்களா? சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க படம்? சூப்பரா இருந்துச்சு. ராதிகா நடிப்பு எப்படி இருந்துச்சுங்க? அவங்க ஆக்சுவலா அவங்களோட இது கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்து நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியை, அது முக்கியமா ஃபீமேல்ஸுக்கு லீட் கொடுத்து நல்லா பண்ணிருந்தாங்க. இப்ப தாய் குழந்தைகள் என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? ஒரு உமன் இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? எங்க ஊர்ல தான் சூப்பரா இருக்கு படம். அப்படிங்களா? கொக்குளம் காமாட்சியம்மல தான் கிளைமேக்ஸ் முடிச்சது. ஓகே. இப்ப ராதிகா நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. அடையாளமே பார்க்க முடியல. நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்தது? நல்லா போயிட்டு. செகண்ட் ஹாப் காமெடியா தான் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சது? எப்படி இருந்தது படம் தாய் கிழவி? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல பாடல்கள் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. ஓகே. இப்ப ராதியா பாத்துருப்பீங்க இதுவரையா, இந்த படத்துல பாக்கும்போது வித்தியாசமா இருக்காங்க. மேக்கப் போட்ட மாதிரி இல்லாம ஒரு இயற்கையா வந்து எப்படி ஒரு வயசானவங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. நல்லா இருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம். ராதிகா 35 நிமிஷம் தான், ஆனா நல்லா இருந்தது படம். வந்து பார்த்துட்டே நடிச்சாலும் நல்லா நடிச்சிருந்தாப்புல. இப்ப தாய் கிழவில என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலா உமன் எம்பவர்மெண்ட் வந்து ரொம்ப ஜனரஞ்சமா சொல்லியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாமே என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே காமெடியா தான் இருந்தது. கடைசி வந்து மெசேஜ் வந்து நல்ல மெசேஜ், உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நல்ல மெசேஜ். ஓகே. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு? உண்மையிலே ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு கழிச்சு இப்போதான் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. நேட்டிவிட்டி கனெக்ட் ஆகுதுல. இப்போ ராதிகாவோட நடிப்புக்கு நேஷனல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா கிடைக்கும். எல்லாமே நல்லா நடிச்சு, ராதிகா மட்டும் இல்ல, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா நடிச்சாங்க. எஸ்பெஷலி அந்த சின்ன பையனா ஒரு கேரக்டர்ல
நல்லா இருந்துச்சு. பாடல்கள் எப்படி இருந்தது? பாடல் ஒரு கதையோட தான் பாட்டு இருக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு? மியூசிக் அதான் சொல்றேன், இப்போ இது செயற்கையை ஒரு ஆர்டிஃபிஷியலை திணிக்கல, அது நல்லா இருந்தது. படம் வந்து அந்த தேவையில்லாத பாட்டு இல்லை, கதையோட தான் பாட்டு போகுது, நல்லா இருக்கு. படம் தரமா இருந்துச்சு. படம் போல எங்க ஊர்ல எடுத்திருக்காங்க. நம்ம ஊர் சைடு தான் படமே எல்லாமே. சரி, படம் தரமா இருந்துச்சுனே. எப்படி இருந்துச்சுங்க படம்? நல்ல ரொம்ப குடும்ப படமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுங்களா? தாய் கிழவி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஒரு அம்மா மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு படம். ராதிகா நடிப்பு எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தீங்க, இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த படம்? பெரியவங்களை மதிச்சு அந்த மாதிரி வாழணும்னு. ஓகே, இப்போ ராதிகாவோட நடிப்பு எப்படி இருந்துச்சுங்கம்மா? செம்மையா இருந்ததுங்க, அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை. இப்போ பாடல்கள் எப்படி இருந்துச்சு படத்துல? நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சதுங்களா? ரொம்ப பிடிச்சிச்சு. படம் வந்து நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலுமே செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா த்ரில்லிங், அதாவது நல்லா அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ராதிகாவோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து அவங்க சன்னா நடித்த எல்லாருமே வந்துட்டு சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மோஸ்ட் வாட்சபிள் மூவி. அந்த தாய் கிழவியில் என்ன சொல்லியிருக்காங்கக்கா? அதுதாங்க, ஸோ லேடிஸ் வந்துட்டு கொஞ்சம் தனித்துவமாக வந்துட்டு யோசிக்கணும். ஸோ அதர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காம இருக்கிற இதையும் வந்துட்டு காசை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம நல்லா கொஞ்சம் நல்லா வந்து சேவ் பண்ணி நல்லா தனிமையா வாழ கத்துக்கணும். மியூசிக் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுது? மியூசிக்ஸ் வந்துட்டு அதாவது இரிட்டேட்டிங்கா இல்லாம கரெக்டா அந்த இந்த இதுக்கு வந்து மேட்சிங்கா இருந்தது. இடையில அந்த கமல்ஹாசனோட அந்த சாங்ஸையும் ப்ளே பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ஐயோன்ற மாதிரி இல்லாமல் நல்லா கரெக்டாக போயிருந்தது. இப்போ வர மேக்ஸிமம் மூவிஸ் வந்துட்டு இப்போ 2-3 மந்த்ஸாக வந்துட்டு ஒரு நல்ல மூவி கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல மூவி, அதுவும் ராதிகாவோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் வந்துட்டு சூப்பராகவே இருந்தது. நல்ல மெசேஜோட நல்ல மூவியாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக அந்த ராதிகா வந்து அவங்களோட என்ன ரீசனுக்காக அவங்க எப்படி அவங்க சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரின்றது நல்லா சொல்லியிருப்பாங்க. ராதியோட நடிப்பு எப்படி இருந்துச்சு படத்துல? ராதியோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? எக்ஸலண்ட். ஆக்சுவலா அவங்க வந்து எல்லாமே அவங்க அதை எதையுமே வந்து உண்மையை சொல்லாம அது சொல்லாம அந்த அவங்க ஆக்சுவலா ஃபேக்ட கொண்டு வர சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல காமெடிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? அதுதான் படமே. எல்லாருமே மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் இன்றைக்கு ஜெனரேஷன்ல ரொம்ப நல்லா இருந்தது. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இந்த தாய் கிழவியில் என்ன சொல்லியிருக்காங்க? முக்கியமாக நல்ல மெசேஜ் சொல்லுங்க. பெண்கள் எப்படி சேமிக்கணும், பெண்கள் எப்படி தைரியமாக இருக்கணும், இந்த உலகத்தில் எப்படி வாழணும், அவங்களுக்குள்ள எப்படி குடும்பத்தை ரன் பண்ணணும், எல்லாமே இந்த படத்தில் நல்ல மெசேஜ் இருக்கு. கண்டிப்பாக பெண்கள் பார்க்கணும், கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக படத்தில் காமெடிக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? காமெடி குறைச்சே இல்லை. படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரையும் காமெடி நல்லா ஃபன்னாக இருக்கு. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம், நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி மெசேஜ் எல்லாம் நான் லாஸ்ட்ல நல்லா சொல்லியிருக்காங்க. காமெடி சிரிச்சுட்டே தான் இருந்தோம், கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூப்பர். ராதியோட நடிப்பு எப்படி? பிரமாதம். அவங்கள பற்றி கேட்கவே தேவையில்லை, நல்லா நடிப்பாங்க. நல்லா இருந்துச்சு. லாஸ்டா சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. கடவுளை பத்தியே பெண்களுக்கு முக்கியத்துவம் வந்து படிப்பையும் காசையும் வந்து பெண்கள்கிட்ட தான் கொடுத்தாங்கன்னு சொன்ன விஷயம் வந்து சூப்பர், அருமை. நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு படம்? சிரிச்சுட்டே இருந்தோம், நல்லா இருந்தது. காமெடி நல்லா நடிச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா இது பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம் படத்தை. ஒருத்தருக்கும் அனுபவம். நல்ல படம், ரொம்ப பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. நிறைய அழுதுட்டு லேடிஸுக்கு கையில் காசு வேணும். அப்போதான் பிள்ளைனாலும் யாருனாலும் பார்ப்பாங்க. பொம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளைன்னா எந்த பிள்ளைனா நம்மகிட்ட சேமிப்பு இருக்கணும், வீடு இருக்கணும், நகை இருக்கணும், காசு இருக்கணும். எல்லாம் இருந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க, யாருனாலும் பார்த்துருவாங்க. பிள்ளைகளே பார்க்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, திருப்தியாக இருக்குது. இப்போ ராதியோட நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பர், சூப்பராக இருக்குது. ஒன்னொன்னு அனுபவம் பட்ட மாதிரியே இருக்கு. நம்ம பட்ட அனுபவம் அப்படியே இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு படம். உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சிருந்துச்சு. ஓகே, படத்துல பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சீன் கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே அக்கா, நீங்க சொல்லுங்க, தாய் கிழவி படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்க வேண்டிய படம். லேடிஸ்க்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல படம். ஓகே, இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பல்வேறு படங்கள் வருது, பல்வேறு தளத்துல. இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில வந்து ஒரு டூயட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம முழுக்க ஒரு குடும்பத்தை சார்ந்த கதை. அதாவது கண்டிப்பா வந்து பெண்களோட கையில வந்து பணம் இருக்கணும், சேமிப்போட அவசியம் எப்படி இருக்கணும், அதை பத்தி எல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பர். படத்துல வந்து பாடல்கள்லாம் எப்படி இருந்தது?
பாட்டு எதுவும் எல்லாம் கம்பைன் பண்ணி வெறும் கமலஹாசன் சார் பாட்டா தான் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சாங் செம்மையா இருக்கு, இன்ட்ரோ சாங் ராதிகா மேமோட இன்ட்ரோ சாங் நல்லா இருக்கு ரொம்ப. இதுல காமெடி எந்த அளவுக்கு இருந்தது? ஃபுல்லா நல்ல காமெடி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே கம்பைண்டா இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. வாழ்க்கையில வந்து நம்ம அம்மாவா எல்லாரும் பட்ட கஷ்டங்கள் வந்து ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த பெண்கள் வந்து சேமிப்பா இருக்கணும், நிறைய கத்துக்கிறணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. கமல் சார் ஃபேன் கண்டிப்பாக பார்க்கணும் படம். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ராதிகாவோட நடிப்பு எந்த அளவுக்கு? நல்லா இருக்கு. கடைசி 10 நிமிஷம் தான் இது பண்ணுறாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. கிழக்கு செம்மைக்கு அப்புறம் நல்லா அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் உள்ள. கேர்ள்ஸுக்குலாம் ஏற்ற மாதிரி மெசேஜ் வந்துருக்கு. கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆமாம். என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? அதான் புரியல. அதான் புரியலையா? படம் பிடிச்சிருக்கா? படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சயன் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன்ஸ்ல வந்துச்சு, கமல்ஹாசன் பாட்டுல வந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல நல்ல காமெடியா இருந்துச்சா? லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா எமோஷனலாகவும் இருந்துச்சு. அப்படியா? சென்டிமெண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சா? சென்டிமெண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. எனக்கு லைட்டா த்ரில்லிங் வந்துச்சு. அப்படியா? மதுரை சைடு பேச்சு எல்லாமே வந்து நாங்கள் வந்து நான் ஒரிஜினல் மதுரை, அதனால வந்து எல்லா வேர்ட்ஸும் தெரியும். நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு. இப்போ சொல்லியிருந்தாங்க படத்துல என்ன கருத்து வந்து புத்திசாலித்தனமா பிழைக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து பல படங்கள் பார்ப்பீங்க, இந்த படம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. உமன் வந்து இண்டிபெண்டா இருக்கக்கூடாது, இண்டிபெண்டா இருக்கணும், நல்லா இருந்துச்சு. வந்தது வந்து எஸ்கேக்காக. என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம வாழ்வியலை சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப அருமையா. ராதிகா நடிப்பு எப்படி இருந்தது? ரொம்ப அருமை. அதை நம்ம சொல்லணும்னு இல்லை, அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு தடவை வேர்ல்டு வைடாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, படத்தில் காமெடி எந்த அளவுக்கு இருக்குங்க? இல்லை, காமெடி எக்ஸலண்ட்டாக இருக்குது, மெசேஜ் இருக்குது. பெண்கள் எல்லாரும் ரொம்ப விரும்புவாங்க, ஆண்களும் விரும்புவாங்க. ஒரு பெண்கள்னா அவ்வளோ தைரியமாக இருக்குன்றது தெரியும், நல்லா காசு சேர்க்கணுன்றது தெரியுது. ராதியோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு, அல்டிமேட். படத்தில் காமெடி எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க? காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். சென்டிமெண்ட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்தது? சென்டிமெண்ட்டும் இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் ஃபைனல் நல்லா இருந்துச்சு. ஓகே.